ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீஷோவில் ஆர்டர் போட்ட ஆஃப் சாரீ இது வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இதோட இது பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்குங்க. பீச் கலரில்ங்க பாவாடை, பார்டர் வந்து லேவெண்டர் கலருங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு. இதில் வந்து ரன்னிங்காக வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃப் சாரீ அண்ட் பாவாடை எல்லாமே வந்து ரன்னிங்காக இருக்குது. நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் சாரீ தனியாக, ப்ளவுஸ் தனியாக எடுத்துக்கணும். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவங்களே நெக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இவ்வளோ அகலம் தேவையில்லை. நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ப்ளவுஸில் தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாவாடை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் முதல்ல வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பாவாடைக்கு வந்து நம்ம வந்து டக்கு பிடிக்கிறோம். 5 இன்ச்சு வந்து நான் உள்ளார மடித்து அந்த மடிப்பு தெரியாமல் பார்டர் மேலே வச்சு பிடிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பாவாடைக்கு வந்து உள்ளார லைனிங் கிளாத்து கொடுத்து ஓரத்தை அடிச்சுக்கலாம். முதல்ல இப்படி ஓரம் அடிச்சுட்டு நம்ம அப்படி திருப்பும்போது நமக்கு அந்த பிசுறு தெரியாது. உள்ளார வந்து லைனிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாவாடை உள்ளார இது லைனிங் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஃபுல்லாக படிமான தையல் போட்டுட்டு இப்போ வந்து சுருக்கம் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணனா, 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு மடிப்பு வந்து அந்த 4 இன்ச்சுக்கு மேலே இன்னொரு மடிப்பை வைக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு மடிப்பும் கொண்டு போகும்போது நம்மளுடைய 4 விரல் வந்து அந்த ஒரு மடிப்புக்குள்ளார போகிற அளவுக்கு இடம் இருக்கும். நமக்கு ஸ்பேஸ், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் நமக்கு பாவாடை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் நல்ல சுருக்கமாகவும் நிறையா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு போதுமான அளவு ஹீட் வச்சு நியூஸ் பேப்பர் போட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு மடிப்பையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு நம்ம வந்து அயன் பண்ணணும். அப்போ தான் வந்து பாவாடையோட லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை லெஹங்காவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு என்ன தான் வெஸ்டர்ன் மாடலில் ட்ரெஸ்ஸு நம்ம வேர் பண்ணாலும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு ஒரு லுக்கு தாங்க இருக்குது. இப்போ பாவாடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஃபினிஷிங்கு. நான் வந்து நாடாவை தான் போட்டிருக்கேன். நாடா போட்டு இதில் வந்து ஹேங்கிங் வந்து இது பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ப்ளவுஸில் வந்து இப்போ கோல்டன் கலரில் அவங்களே வந்து டிசைன் கொடுத்துருக்கறனால நம்ம அந்த ரவுண்டாக கொடுத்துருக்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்து சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மேலே நெக்கு வந்து கவர் பண்ணி வீட் பீடும் சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டிருக்குறோம். அவ்வளோதாங்க இது நெக்கோடைய இது ஃபினிஷிங்கு. ப்ளவுஸ் பார்டரில் வந்து அழகான ஒரு பூ டிசைன் இருந்துச்சு. அந்த டிசைனுக்குள்ளார சுகர் பீடு கொடுத்துட்டு மேலே வந்து எல்லோ கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுட்டு ப்ளெயினும் வந்து ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 3mm பீடும் காசும் கோர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நெக்கில் வந்து லீஃப் மாடல் கொடுத்துருக்கிறதுனால லீஃப்க்கு கீழே வர கொடி மாதிரி காம்பு மாதிரி போடுறதுக்காண்டி கோதுமை பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள். பர்பிள் கலருக்கும் இந்த எல்லோ கலருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாக பர்பிள் கலர்.
எல்லோ கலரில் நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறோம். அங்கே சின்ன சின்னதாக வந்து ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கொடியில் பூ இருக்கிற மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேலே ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் கசும் வீட் பீடும் கொடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்குது. நெக் டிசைனுமே நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணது எல்லாத்தையும் வந்து மடித்து நம்ம கவரில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாவாடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு மடித்து கவரில் பேக் பண்ணிடுவோம். இது மாதிரி கவரில் பாருங்கள், நீட்டாக அழகாக மடித்து பேக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸையும் ஆஃப் சாரியும் இன்னொரு கவரில் வச்சு பேக் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.